ஆட்டிசம் குறித்த விழிப்புணர்வை உயர்த்தும் நோக்கில் தேர்ட் ஐ சென்டர் ஆஃப் ஆட்டிசம் மற்றும் கோ ப்ளூ இயக்கம் இணைந்து நேவிகேட்டிங் ஆட்டிசம் டுகெதர் என்ற நிகழ்ச்சியை இன்று கோயம்புத்தூரில் உள்ள IMA ஹாலில் நடத்தின. இந்த நிகழ்ச்சியில் ஆட்டிசம் கொண்ட குழந்தைகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவு வழங்கும் பல்வேறு அம்சங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பின்னர் பாரம்பரிய விளக்கேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியின் முக்கிய விருந்தினராக பத்மஸ்ரீ டாக்டர் ஜி பக்தவச்சலம் KG மருத்துவமனை தலைவர் கலந்து கொண்டு ஆட்டிசம் குறித்த ஆரம்பகட்ட சிகிச்சையின் அவசியம் மற்றும் விழிப்புணர்வு பற்றி உரையாற்றினர். வணக்கம், என் பேரு சரண்யா ரெங்கராஜ், டைரக்டர் ஆஃப் தேர்ட் ஐ ஆட்டிசம் சென்டர். ஆட்டிசம்ங்கிறது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர். 31 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை ஆட்டிசமால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நாங்க ரொம்ப வருஷமா ஆட்டிசம் அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் நாங்க என்ன நினைச்சோம்னா, ஓகே, ஆட்டிசம்ங்கிற வேர்ட் ஓரளவுக்கு எங்களால கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்க முடிஞ்சது. பட் இந்த ஆட்டிசம் குழந்தைகளை இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு தான் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் தேர்ட் ஐ மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ் சென்டருக்கு கொண்டு வருவாங்க. ஸோ ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஆட்டிசம்னா என்னன்னு தெரியணும், இந்த குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எது வரைக்கும் இவங்களை ஹேண்டில் பண்ணலாம், எந்த குழந்தைகளை இல்ல நீங்க சென்டர் தேர்ட் ஐ மாதிரி ஒரு தெரப்பி சென்டருக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒர்க் ஷாப் செஷன்ஸ் வச்சிருக்கோம். பேனல் டிஸ்கஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் அடுத்தது பெருசா எப்படி பண்ணலாம்னு நினைச்சு ஆட்டிசம் எப்படி இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அவேர்னஸ் அப்படிங்கும்போது தான் வி தாட் அபவுட் அர்ச்சனா அண்ட் அமித். நாங்க அப்பதான் அர்ச்சனாவை அப்ரோச் பண்ணோம். பிகாஸ் அவங்களோட செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் டெஃபினெட்லி இந்த ஆட்டிசம் அவேர்னஸ் வேற லெவலுக்கு கொண்டு போக மக்கள் கிட்ட ஈஸியா கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக ஷி கிரேஷியஸ்லி அக்செப்டட் அவர் இன்விடேஷன். அண்ட் ஆல்சோ அமித், அவருக்கு